அடுத்து 301வது கேள்வி. வேவல் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? வைஸ்ராயின் நிர்வாக குழுவை மறுசீரமைக்க இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு சம பிரதிநிதித்துவம். 302. 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழுவின் தலைவராக இருந்தவர் யார்? சி. ஃபெத்திக் லாரன்ஸ். அமைச்சரவை தூதுக்குழுவின் முக்கிய பரிந்துரை என்ன? இந்தியாவை பிளவுபடுத்தாமல் ஒரு கூட்டாட்சி அமைப்பை உருவாக்க. அமைச்சரவை தூதுக்குழுவின் பரிந்துரைகளில் எதற்கு முஸ்லிம் லீக் தொடக்கத்தில் ஒப்புதல் அளித்தது? அரசியலமைப்பு சட்டமன்றத்தில் பங்கேற்க. முகமது அலி ஜின்னா எப்போது இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கான வாய்ப்பை நிராகரித்தார்? சரியான பதில் செப்டம்பர் 2, 1946. நேரடி நடவடிக்கை நாள் டைரக்ட் ஆக்ஷன் டே எங்கு பயங்கரமான வகுப்புவாத கலவரத்தை தூண்டியது? கல்கத்தா மற்றும் நவகாலி. முஸ்லீம் லீக் இடைக்கால அரசாங்கத்தின் எப்போது சேர்ந்தது? அக்டோபர் 1946. பிரிட்டிஷ் அரசு 1948 ஜூன் மாதத்திற்குள் இந்தியாவிற்கு அதிகாரத்தை மாற்றி கொடுப்பதாக எப்போது அறிவித்தது? 1947 பிப்ரவரி. இந்திய பிரிவினை தவிர்க்க முடியாதது என்ற தீர்மானத்தை காங்கிரஸ் செயற்குழு எப்பொழுது நிறைவேற்றியது? 1947 மார்ச். இந்தியாவின் கடைசி வைஸ்ராய் யார்? மவுண்ட் பேட்டன் பிரபு. மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போது அறிவிக்கப்பட்டது? 1947 ஜூன் 3. இந்திய பிரிவினைக்கு பிறகு 2 புதிய நாடுகளின் எல்லைகளை வரையறுத்தவர் யார்? சர் சிரில் ராட்க்ளிஃப். இந்தியாவில் இருந்து அதிகார மாற்றத்தை வரையறுத்த சட்டம் எது? 1947 இந்திய சுதந்திர சட்டம். இந்திய சுதந்திர சட்டத்தின்படி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சுதந்திர நாடுகளாக பிரிக்கப்பட்ட நாள் எது? ஆகஸ்ட் 15, 1947. பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் 14. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் யார்? ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? மவுண்ட் பேட்டன் பிரபு. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் 1948 1950 வரை யார்? சி. ராஜகோபாலாச்சாரியார். விடுதலைக்கு முன் சுதந்திரம் என்று அழைக்கப்படும் காலகட்டம் எது? 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம். 1885 மற்றும் 1905 வரையிலான காலம் எந்த தேசியவாதிகளின் ஆதிக்கம் நிறைந்திருந்தது? மிதவாத தேசியவாதிகள். மிதவாதிகளின் முக்கிய குறைகளில் ஒன்று என்ன? பெரும்பான்மை மக்களை சென்றடையாமல் இருந்தது. பாலகங்காதர திலகர் நடத்திய பிரபலமான திருவிழாக்கள் எவை? கணபதி மற்றும் சிவாஜி திருவிழாக்கள். 1907ஆம் ஆண்டு சூரத் பிளவுக்கு பிறகு தீவிரவாதிகள் எந்த ஆண்டு மீண்டும் காங்கிரஸில் இணைந்தனர்? 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு. லக்னோ ஒப்பந்தம் 1916 எதை குறிக்கிறது? காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கின் ஒத்துழைப்பு. ரவுலட் சட்டம் இந்தியாவில் எப்போது எதிர்ப்பு தெரிவிக்கும் சட்டமாக நிறைவேற்றப்பட்டது? 1919. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது காந்திஜி எந்த ஆடை முறையை பின்பற்றினார்? எதுனா கௌமீனம் மற்றும் துண்டு, எளிய ஆடை. 326வது கேள்வி. ஜவஹர்லால் நேரு எந்த காங்கிரஸ் மாநாட்டில் முழுமையான சுயராஜ்யம் பூர்ண சுயராஜ் என்பதை தீர்மானமாக கொண்டு வந்தார்? லாகூர் 1929. 1931ஆம் ஆண்டு கராச்சி காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? சரியான பதில் சர்தார் வல்லபாய் பட்டேல். கராச்சி காங்கிரஸ் மாநாட்டின் முக்கிய தீர்மானம் எது? அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள். மகாத்மா காந்தி எந்த சத்தியாகிரகத்தின் போது செய் அல்லது செத்துமடி என்று முழங்கினார்? சரியான பதில் வெள்ளையனே வெளியேறு. இந்திய தேசிய இராணுவம் INA எந்த நாட்டை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டது? சரியான பதில் சி. சிங்கப்பூர். 1946இல் இடைக்கால அரசாங்கத்தின் நிதியமைச்சராக பணியாற்றிய முஸ்லீம் லீக் தலைவர் யார்? சரியான பதில் சி. லியாகத் அலி கான். அடுத்தது, இந்திய அரசியலமைப்பு சபை கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி எப்போது உருவாக்கப்பட்டது? 1946 அமைச்சரவை தூதுக்குழு திட்டம். இந்திய அரசியலமைப்பு சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது?
சி. டிசம்பர் 9, 1946. இந்திய அரசியலமைப்பு சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியலமைப்பு சபையின் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். முஸ்லீம் லீக் அரசியலமைப்பு சபையின் முதல் கூட்டத்தை புறக்கணித்ததற்கான காரணம் என்ன? தனிநாடு கோரிக்கை. பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கை. 1947ஆம் ஆண்டு இந்திய சுதந்திர சட்டம் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஜூலை 18, 1947. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் பெண் தலைவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார் 1917 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் இருந்தார்கள். இந்திய தேசிய காங்கிரசின் முதல் இந்திய பெண் தலைவர் யார்? சரோஜினி நாயுடு அம்மையார் 1925ஆம் ஆண்டு இருந்தார். சரோஜினி நாயுடு எந்த ஆண்டு காங்கிரசின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்? 1925 கான்பூர் காங்கிரஸ் மாநாடு. சுபாஷ் சந்திரபோஸ் காங்கிரசிலிருந்து விலகி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கிய ஆண்டு எது? 1939. B.R. அம்பேத்கர் எந்த வட்டமேசை மாநாட்டில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தின் பிரதிநிதியாக கலந்து கொண்டார்? எதுனா 3 வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டார். பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானதன் விளைவு என்ன? எதுன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு அதிகரித்தது, தனி தொகுதிகள் நீக்கப்பட்டு. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு நிலத்தடி நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திய முக்கிய தலைவர்கள் யார்? ஜெயப்பிரகாஷ் நாராயணன் மற்றும் அருணா அசஃப் அலி. 1946இல் CR ஃபார்முலாவை அறிமுகப்படுத்திய ராஜகோபாலாச்சாரியார் முன்வைத்ததன் நோக்கம் என்ன? காங்கிரஸ் முஸ்லீம் லீக் இணக்கத்தை ஏற்படுத்த. CR ஃபார்முலா. CR ஃபார்முலாவின் முக்கிய அம்சம் என்னன்னா, போருக்கு பிறகு வடமேற்கு மற்றும் வடகிழக்கு முஸ்லிம்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் வாக்கெடுப்பு நடத்த. CR ஃபார்முலாவை நிராகரித்த தலைவர் யார்? சி. முகமது அலி ஜின்னா. 1945இல் வேவல் பிரபு முன்வைத்த திட்டத்தின் முக்கிய பரிந்துரை என்ன? வைஸ்ராய் நிர்வாக கவுன்சிலில் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சம பிரதிநிதித்துவம். வேவல் திட்டம் தோல்வியடைய காரணம் என்ன? ஜின்னா தனது விருப்பப்படி முஸ்லிம் உறுப்பினர்களை நியமிக்க கோரியது. 1946இல் பம்பாயில் இந்திய கடற்படை வீரர்கள் நடத்திய கிளர்ச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ராயல் இந்தியன் கடற்படை கிளர்ச்சி. ராயல் இந்தியன் கடற்படை கிளர்ச்சி. ராயல் இந்தியன் கடற்படை கிளர்ச்சிக்கு RIN மியூட்டினி உடனடி காரணம் என்ன? இந்தியர்கள் மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு இடையே பாகுபாடு, உணவு மற்றும் ஊதிய பிரச்சனைகள். இந்திய கடற்படை கிளர்ச்சிக்கு ஆதரவு தெரிவித்த முக்கிய அரசியல் தலைவர்கள் யார்? வல்லபாய் பட்டேல் மற்றும் முகமது அலி ஜின்னா. 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு உறுப்பினர்களில் இல்லாதவர்கள் யார்? பெத்திக் லாரன்ஸ், சர் ஸ்டாஃபோர்டு கிளிப்ஸ், A.V. அலெக்சாண்டர், வேவல் பிரபு. இல்லாதவர் வேவல் பிரபு. அமைச்சரவை தூதுக்குழுவின் திட்டத்தின்படி இந்தியா எத்தனை குழுக்களாக பிரிக்கப்பட்டது? எதுன்னு பார்த்தீங்கன்னா 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டது. ABC. அரசியலமைப்பு சபைக்கான தேர்தல் எப்பொழுது நடைபெற்றது? 1946 ஜூலை. அரசியலமைப்பு சபைக்கான தேர்தலில் முஸ்லீம் லீக் எத்தனை இடங்களை வென்றது? B. 73. 1946 செப்டம்பரில் அமைக்கப்பட்ட இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் யார்? சரியான பதில் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் வைஸ்ராய் வேவல் பிரபு. இடைக்கால அரசாங்கத்தின் தலைவர் ஜவஹர்லால் நேரு. இடைக்கால அரசாங்கத்தின் இன்டரிம் கவர்மெண்ட் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றியவர் யார்னா பி. ஜவஹர்லால் நேரு. பிரிட்டிஷ் பிரதமர் கிளாமண்ட் அட்லி எப்போது இந்தியா சுதந்திர திட்டத்தை அறிவித்தார்? 1947 பிப்ரவரி 20. மவுண்ட் பேட்டன் பிரபு இந்தியாவின் வைஸ்ராயாக பொறுப்பேற்ற ஆண்டு மற்றும் மாதம் இது? 1947 மார்ச் மாதம். மவுண்ட் பேட்டன் பிரபுவுக்கு பிறகு சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக பதவியேற்ற இந்தியர் யார்? ராஜாஜி அவர்கள். இந்திய சுதந்திர சட்டத்தின் முக்கிய அம்சம் என்ன? பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தின் அதிகாரம் நீக்கப்பட்டது.
பாலகங்காதர திலகர் தன் மரணத்தின் மூலம் எந்த இயக்கத்தின் துவக்கத்திற்கு மறைமுகமாக உதவினார்? ஒத்துழையாமை இயக்கம் 1920. மகாத்மா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்பிய ஆண்டு எது? 1915 ஜனவரி 9ஆம் நாள். காந்திஜி இந்தியாவில் மேற்கொண்ட முதல் உண்ணாவிரத போராட்டம் எது? அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம். கிலாபத் இயக்கத்திற்கு தலைமை தாங்கிய அலி சகோதரர்களில் ஒருவர் யார்? மௌலானா முகமது அலி. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது கல்வி நிறுவனங்களை புறக்கணித்த மாணவர்களுக்காக தொடக்கப்பட்ட கல்வி நிறுவனம் எது? காசி வித்யா பீடம். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது சட்டத்தை மீறியமைக்காக கைது செய்யப்பட்ட முக்கிய தலைவர் யார்? மகாத்மா காந்தி 1922. சி.ஆர். தாஸ் மற்றும் மோதிலால் நேருவால் தொடங்கப்பட்ட சுயராஜ்ய கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்காத தலைவர் யார்? சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியர்களுக்கு ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்க தகுதியில்லை என்று சவால் விடுத்த பிரிட்டிஷ் அதிகாரி யார்? பர்ஹன் எட் பிரபு. சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது காந்திஜி தனது சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எத்தனை மைல்கள் நடந்து தண்டியை அடைந்தார்? 240 மைல்கள். காந்திஜி தனது சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி யாத்திரை தொடங்கிய நாள் எது? மார்ச் 12, 1930. வடமேற்கு எல்லைப்புற மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கிய எல்லைப்புற ஃப்ரண்டியர் காந்தி யார்? கான் அப்துல் கவார் கான். காந்தி இர்வின் ஒப்பந்தம் எந்த ஆண்டு கையெழுத்தானது? 1931. காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சம் என்ன? உப்பு மீதான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன, அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் 1931 காந்திஜி கலந்து கொண்டதற்கான காரணம் என்ன? காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக. 3 வட்டமேசை மாநாடுகளின் போது பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தவர் யார்? ராம்சே மெக்டொனால்டு. 379. டாக்டர் B.R. அம்பேத்கர் மற்றும் காந்திஜி இடையே பூனா ஒப்பந்தம் கையெழுத்தான ஆண்டு எப்பொழுது? எப்படின்னா 1932 செப்டம்பர். 1935ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டத்தின்படி மாகாணங்களில் இரு ஆட்சி, அதாவது டயார்கியை நீக்கி எந்த ஆட்சி முறை அமலுக்கு வந்தது? எதுன்னு பார்த்தீங்கன்னா மாகாண தன்னாட்சி. காங்கிரஸ் கட்சி 1937 தேர்தலிலும் எத்தனை மாகாணங்களில் முழு பெரும்பான்மை பெற்றது? பி 6 தொகுதிகளில் முழு பெரும்பான்மை பெற்றது. 7 தொகுதிகளில் ஆட்சி அமைத்தது. 1939ஆம் ஆண்டு காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்ததற்கான முக்கிய காரணம் என்ன? இந்தியாவின் சம்பந்தமின்றி உலகப் போரில் பிரிட்டன் ஈடுபடுத்தியது. முஸ்லீம் லீக் எந்த ஆண்டு பாகிஸ்தான் தனிநாடு கோரிக்கையை முன்வைத்தது? 1940 லாகூர் முஸ்லீம் மாநாடு. ஆகஸ்ட் சலுகையின் முக்கிய நோக்கம் என்ன? வைஸ்ராயின் நிர்வாக குழுவில் இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க. தனிநபர் சத்தியாகிரகம் எந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டது? பேச்சுரிமையை உறுதிப்படுத்துதல். இரண்டாம் உலகப் போரில் ஜப்பானியரின் அச்சுறுத்தலை சமாளிக்க இந்தியா வந்த தூதுக்குழு எது? கிரிப்ஸ் தூதுக்குழு. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் தோல்விக்கு பிறகு காந்திஜி எந்த இயக்கத்தை தொடங்கினார்? வெள்ளையனே வெளியேறு. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது காங்கிரஸ் தலைவர்களை கைது செய்ய பயன்படுத்தப்பட்ட இராணுவ சட்டம் எது? இந்திய பாதுகாப்பு விதிகள், டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ரூல்ஸ். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது அமைக்கப்பட்ட சுதந்திர அரசாங்கத்தில் பேரலல் கவர்மெண்ட் முக்கியமானது எது? சத்தாரா மகாராஷ்டிரா அரசாங்கம். சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தின் INA தலைமை பொறுப்பை யார் அடுத்து ஏற்றார்? பொறுப்பை யாருக்கு அடுத்து ஏற்றார்? ராஷ் பிகாரி போஸ் அவருக்கு அடுத்து ஏற்றார். இந்திய தேசிய இராணுவத்தின் INA முதல் 3 படைப்பிரிவுகளின் தலைவர்கள் யார்? ஷா நவாஸ் கான், பிரேம் சாஹல், குர்பத் சிங். 1945ஆம் ஆண்டு சிம்லா மாநாட்டிற்கு தலைமை தாங்கிய வைஸ்ராய் யார்? வேவல் பிரபு. 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்ற ஒரே தொழிலாளர் கட்சி லேபர் பார்ட்டி உறுப்பினர் யார்? பெத்திக் லாரன்ஸ். அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்ற ஒரே தொழிலாளர் கட்சியின் உறுப்பினர். இது கேள்வி தவறாக உள்ளதுன்னு நினைக்கிறேன். அமைச்சரவை தூதுக்குழுவின்படி இந்தியா எத்தனை மாகாண குழுக்களாக பிரிக்கப்பட்டது? 3 ABC. 1946 இடைக்கால அரசாங்கத்தின்படி முதல் நிதியமைச்சராக பணியாற்றிய முஸ்லீம் லீக் தலைவர் யார்? சரியான பதில் லியாகத் அலி கான்.
மவுண்ட் பேட்டன் பிரபு தனது திட்டத்தை அறிவித்த ஆண்டு 1947. இந்திய சுதந்திர சட்டத்தின்படி இந்திய மன்னராட்சி பகுதிகளுக்கு வழங்கப்பட்ட உரிமை என்ன? இந்தியா அல்லது பாகிஸ்தான் ஆகியவற்றுடன் இணையலாம் அல்லது சுதந்திரமாக இருக்கலாம். சுதந்திர இந்தியாவின் முதல் மற்றும் கடைசி இந்திய ஆளுநர் யார்? சி. ராஜகோபாலாச்சாரியார். 399. இந்திய தேசிய இயக்க வரலாற்றிற்கு 1857 புரட்சியின் முக்கிய முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிந்தது, பிரிட்டிஷ் ஆட்சியின் நேரடி ஆட்சி வந்தது. அடுத்து 400வது கேள்வி, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி எப்பொழுது முடிவுக்கு வந்தது? 1858 ஆண்டு. அதோடு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்தது.